ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரமதான் சீரீஸ் 1 பார்த்துலாம் வாங்க. ஸோ காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சிட்டோம். பட் 4:20க்கு தான் பசிச்சிச்சு. ஸோ 4:20க்கு தான் சோறு போட்டு எல்லாருமே சாப்பிட்டோம். வஞ்சர மீனை பொரித்து அதை கிரேவி மாதிரி வச்சு சாப்பிட்டோம். அதோட ரெசிபி கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அது கூட பிரண்டை துவையல், இதோட ரெசிபியுமே கீழே ஷேர் பண்ணுறேன். அப்புறம் தயிர், அதையும் குடிச்சிட்டு நோன்பு வச்சாச்சு. வெளியே போய் பார்த்தா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. உள்ளே பார்க்கும்போது எங்கள் அண்ணி அகரகர் இதெல்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா 777 சர்பத் இருக்கும் இல்லையா, ஸோ அதை கலக்கி வச்சுருந்தாங்க. இது மூணையுமே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுப்பாங்கறக்கில் போனால் எங்கள் அம்மா புட்டிங் செஞ்சு வச்சுருந்தாங்க. இது பிரெட் புட்டிங் மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். ஸோ இதை எங்கள் அண்ணியும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோட ரெசிபியுமே நான் தனியாக அப்லோட் பண்ணுறேன். லுஹருக்கு வாங்க சொல்லிருச்சு. அதோடு நாங்கள் குரான் எல்லாம் எடுத்து வச்சு ஓதிட்டு லுஹர் தொழுதுட்டோம். அப்புறமா இஃப்தார் ஆயிடுச்சு. ஸோ இஃப்தாருக்கு தேவையான எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ஹாலில் வச்சு எல்லாருமே சேர்ந்து ஒன்றா நோன்பு திறந்தோம். இந்த நோன்பு கஞ்சி மேலப்பள்ளி வாசலில் இருந்து என் தம்பி வாங்கிட்டு வந்தது. மேலப்பள்ளி வாசலில் நோன்பு கஞ்சி வருஷம் செய்வாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா அகரகர் 2 பிளேட் செஞ்சுருந்தோம், சர்பத் பண்ணியிருந்தோம், அதையும் எடுத்து சாப்பிட்டாச்சு. அகரகர் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் சாப்பிடுவோம். வயிறு நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். எப்போவுமே நோம்பில் அகரகரை சேர்த்துக்கோங்க. இந்த புட்டிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப இனிப்பாகவும் இல்லாமல் ரொம்ப ஒரு மாதிரியாகவும் இல்லாமல் நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம்னால எங்களுக்கு அதோட டேஸ்ட் அவ்வளோவா தெரியல. ஸோ அப்புறமா பிரெட் பஜ்ஜி, சாண்ட்விச் இதெல்லாம் தான் செஞ்சுருந்தாங்க. வடை இதெல்லாம் அஸ் யூஷுவல் செஞ்சுருந்தாங்க. ஸோ மேலப்பள்ளி வாசல்னு சொல்லியிருப்பேன், அங்கே லைட்டு போட்டிருந்தாங்க ரமதானுக்காக. அதையுமே அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலான்னு மேலே வந்தாச்சு. அப்படியே கொஞ்சம் நேரம் சாப்பிட்டதெல்லாம் செமிக்காட்டுமேன்னு சொல்லிட்டு வாக்கிங் போயிட்டுருந்தோம். அப்போ நான் மேலே ஏறி இதெல்லாம் காமிச்சிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு. எங்கள் அக்கா கீழே வாக்கிங் போயிட்டுருக்கா. இப்போ நாங்கள் தராவியாவுக்கு போய்கிட்டுருக்கோம். 8:45க்கு தான் ஸ்டார்ட் ஆகும். நாங்கள் போனது என்னவோ 8:50 ஆகிடுச்சு. கதிஜா ரொம்ப அடம் பண்ணிட்டு இருந்து வீட்டில். அது அங்கே கூட்டிகிட்டு போவோம், அது அமைதியாக உட்காந்துருச்சு. ஸோ நாங்கள் எல்லாருமே அழகா தராவியாக தொழுதுட்டு கதிஜாவையும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு அடுத்த சாப்பாடு செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பாய்.